அரவிந்த் தனது 30களின் ஆரம்பத்தில் இருந்தான். அவனது வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும் தொடர்வண்டியைப் போல சீராகவும் சலிப்பாகவும் இருந்தது. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை வங்கியில் அவனது வேலை. கணக்குகளை சரிபார்ப்பது, வாடிக்கையாளர்களிடம் பேசுவது, கோப்புகளை அடுக்கிக் கொண்டே இருப்பது. இதுதான் அவனது தினசரி வாழ்க்கை. இதில் பாதுகாப்பிருந்தது, நிச்சயத்தன்மை இருந்தது. ஆனால் ஒரு துளி கூட சந்தோஷமோ உற்சாகமோ இல்லை. இவற்றில் எல்லோரும் அவனை அமைதியானவன், பொறுப்பானவன் என்று பாராட்டுவார்கள். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் அவனுக்குள் ஒரு பெரிய புயல் வீசிக்கொண்டிருந்தது. உலகமே உறங்கும் நள்ளிரவு நேரங்களில் அவன் கண்விழித்திருப்பான். அவனது மேசையின் மீது அன்றைய வங்கி கோப்புகளுக்கு பதிலாக அவனது கனவு விரியும் தாள்கள் பரவியிருக்கும். வார்த்தைகள் அவனது நண்பர்கள். அவன் ஒரு எழுத்தாளன் ஆக வேண்டும் என்று வெறித்தனமாக ஆசைப்பட்டான். சிறு வயதிலிருந்தே அவனுக்கு கதைகள் எழுதுவது பிடிக்கும். அவன் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் அவனது உலகில் உயிர் பெற்றன. அவன் எழுதிய கதைகள் அவனது சலிப்பான வாழ்க்கைக்கு வர்ணம் தீட்டின. ஆனால் இந்த கனவை யாரிடமும் வெளிப்படுத்த அவனுக்கு பயம். எழுதுவதெல்லாம் ஒரு வேலையா? அதிலெல்லாம் பிழைக்க முடியுமா என்று சமூகம் கேட்பது போல ஒரு பயம். தோல்வியைக் கண்டு இன்னொரு பயம். வங்கியில இருக்கும் இந்த பாதுகாப்பான வேலையை விட்டுட்டு நிச்சயமற்ற எழுத்து வாழ்க்கைக்குள் நுழைவதா? அவனது மனம் தயங்கியது. வருடங்கள் உருண்டோடின. தாள் மீது வார்த்தைகளை கொட்டும் பழக்கம் மட்டும் அவனிடம் இருந்தது. அவனது நோட்டு புத்தகங்கள் முழுவதும் சிறுகதைகள், கவிதைகள், நாவலின் ஆரம்ப அத்தியாயங்கள் என நிரம்பி வழிந்தன. ஒவ்வொரு முறையும் எழுதும் போதும் அவனுக்குள் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஆனால் அது அந்த அறைக்குள்ளேயே முடிந்துவிடும். உலகிற்கு அவனது எழுத்துக்கள் தெரிய வரவே இல்லை. ஒரு நாள் அவன் காலை நாளிதழை படித்துக் கொண்டிருந்தான். ஒரு புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய இதழில் சிறுகதை போட்டி அறிவிப்பு வந்திருந்தது. முதல் பரிசு பெரிய தொகை. அதைவிட முக்கியமாக வெற்றி பெறும் கதைகள் புத்தகமாக வெளியிடப்படும் என்றும் எழுத்தாளருக்கு பதிப்பகத்துடன் ஒரு ஒப்பந்தம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. அரவிந்தின் இதயம் வேகமாக துடித்தது. இதுதான் வாய்ப்பு. அவனது நீண்ட நாள் கனவை நிஜமாக்கும் ஒரு வாய்ப்பு. ஆனால் உடனடியாக மனதிற்குள் பயம் படர்ந்தது. என் கதை தேர்வாகுமா? இவ்வளவு பெரிய இதழில் என் சாதாரண எழுத்து இடம் பிடிக்குமா? தோல்வியடைந்தால் எல்லோரும் என்ன நினைப்பார்கள்? இந்த வேலையை விட்டு விடலாமா என்ற எண்ணமே முட்டாள்தனமா? கேள்விகள் அவனை துளைத்தன. அந்த நாள் முழுவதும் அவனால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை. கோப்புகளில் கவனம் சிதறியது. வாடிக்கையாளர்களிட தடுமாறினான். மாலையில் வீடு திரும்பிய பிறகும் அந்த அறிவிப்பே அவனது மனதை ஆக்கிரமித்திருந்தது. இரவில் வழக்கம் போல எழுத உட்கார்ந்தான். ஆனால் வார்த்தைகள் வர மறுத்தன. அவனது மொத்த மனதும் அந்த ஒரு முடிவை சுற்றியே சுழன்றது. எவ்வளவு காலம் இப்படி பயந்து கொண்டே இருப்பது? நான் விரும்பும் வாழ்க்கை ஒரு கனவு. அது நிஜமாகுமா இல்லையா என்று கூட தெரியாது. ஆனால் நான் முயற்சி கூட செய்யாமல் இருந்தால் இந்த சலிப்பான வாழ்க்கைதான் என் நிரந்தரம். ஒருவேளை ஒரே ஒரு முயற்சி, ஒரே ஒரு தைரியமான நடவடிக்கை என் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடலாம் அல்லவா? அவனுக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறந்தது. தன் சிறந்த சிறுகதையை தேர்ந்தெடுத்தான். அதை மீண்டும் மீண்டும் படித்தான். வார்த்தைகளை செதுக்கினான். கடைசி பாரா வரை கவனமாக மெருகேற்றினான். இரவு முழுக்க வேலை செய்து அதை போட்டிக்கு அனுப்பும் விதிமுறைகளுக்கு ஏற்ப தயார் செய்தான். மறுநாள் காலை வழக்கமாக அலுவலகம் செல்லும் வழியில் அவன் தபால் நிலையத்தின் முன் நின்றான். கையில் அவனது கனவை சுமந்து சென்ற அந்த கடிதம் இருந்தது. அனுப்பலாமா வேண்டாமா என்ற கடைசி நேர தயக்கம் வந்தது. வேண்டாம் அரவிந்த், ரிஸ்க் எடுக்காதே, பாதுகாப்பே முக்கியம் என்று ஒரு குரல் உள்ளே ஒலித்தது. இல்லை, இதுதான் சமயம். நீ விரும்பும் வாழ்க்கை இந்த ஒரு தபால் பெட்டிக்கு அப்பால் தான் இருக்கிறது என்று மற்றொரு குரல் ஓங்கியது. ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டான். தயக்கத்தை உதறி தள்ளினான். அவன் கையில் இருந்த உரையை எடுத்து தபால் பெட்டியின் உள்ளே போட்டான். அந்த ஒரு நொடி
அது வெறும் கடிதத்தை பெட்டிக்குள் போடும் செயல் அல்ல. அது பயத்தை, தயக்கத்தை, பாதுகாப்பின் போர்வையை கிழித்தெறிந்த ஒரு மாபெரும் தைரியமான நடவடிக்கை. அதை செய்த பிறகு அரவிந்தன் தோள்களில் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல உணர்ந்தான். உள்ளுக்குள் ஒருவித அமைதியும் அதே சமயம் ஒரு சிறிய உற்சாகமும் பரவியது. முடிவு என்னவாக இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அவனது கதை தேர்வு ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஆனால் அது முக்கியமல்ல. அவன் விரும்பிய வாழ்க்கைக்காக தன் கனவை நோக்கி முதல் தைரியமான அடியை எடுத்து வைத்து விட்டான். அதுவரை சலிப்பாக தெரிந்த காலை பொழுது அன்று அவனுக்கு புதியதாக, நம்பிக்கையாக தெரிந்தது. அன்றுதான் அரவிந்த் உணர்ந்தான், நாம் விரும்பும் வாழ்க்கை என்பது எங்கோ தொலைவில் இல்லை. அது ஒரே ஒரு தைரியமான முடிவின் தொலைவில்தான் இருக்கிறது. அந்த முடிவை எடுக்க நாம் தயாராக இருக்கும் வரை கனவுகள் கனவுகளாகவே இருக்கும். ஒருமுறை அந்த தைரியத்தை நாம் சேகரித்துக் கொண்டு செயல்பட்டு விட்டால் வாழ்க்கைக்கான கதையின் அடுத்த அத்தியாயம் தானாகவே திறக்கும். அரவிந்தின் கதை அன்றுதான் ஆரம்பமாகியிருந்தது.